இதில் ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிராக்டரில் ஃபுல்லி சிங்க்ரனைஸ் மெஷ் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா, கியரோட ஷிஃப்டிங்லாம் பட்டர் ஸ்மூத். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படலாம், ஈஸியாக போகும். இப்போ கிரவுண்ட் பாருங்கள், ஒரு 70 ஹெச்பி கேட்டகரியான டிராக்டருக்கான கிரவுண்ட் இது. ஸோ 60 ஹெச்பி கேட்டகரி தான் நம்மளுது, ஆனால் 70 ஹெச்பிக்கான கிரவுண்ட் இருக்கும். இதே மற்ற டிராக்டர் பார்த்தீங்கன்னா 250 மணி நேரம் 300 மணி நேரத்துக்கு பண்ணணும். இதே நம்மளது பார்த்தீங்கன்னா 500 மணி நேரத்துக்கு ஒரு தான் சர்வீஸ். ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் சரி, ஃபியூல் வைஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் தான். டிராக்டரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 2300 தான். ஆனால் டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2500 கிலோ. இந்த 3 சிலிண்டர் இன்ஜின்ல 241 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 24 கேர் டிவைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி சப்போஸ் வண்டி வந்து எங்கேயாவது நிற்கிது, வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆகுது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபோனுமே இல்லை, ஐபிடிஓ இருக்குது. ஸோ பேலர் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐபிடிஓ. ஆனால் நான் ஃபீல்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டா வித் 42 பிளேட் ரொட்டாவேட்டரை சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் சவுண்டு, இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் ஃபார்ம் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ட்ராக் 60ன்ற 4 வீல் வேரியன்ட் வேர்ல்டு மேக்ஸ் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபார்ம் ட்ராக் 60ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீல் டிரைவ். இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா போனட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் போனட் வித் சிங்கிள் புஷ். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படணும், ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிற இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 3510 சிசி இன்ஜின், 3 சிலிண்டர் தான். பட் ஆனால் இந்த 3 சிலிண்டர் இன்ஜின்ல 241 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பிரைமரி அண்ட் செகண்டரின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ஃபியூல் ஏர் ஃபில்டரிங் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எஸ்கார்ட்ஸ் ஃபார்ம் ட்ராக்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா 24 கேர் டிவைஸ் இது இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 24 கேர் டிவைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி சப்போஸ் வண்டி வந்து எங்கேயாவது நிற்கிது, வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆகுது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபோனுமே இல்லை, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நீங்கள் கால் பண்ணாமல் இதிலே பேசிக்கலாம். டேரக்ட் டீலர்ஷிப்லேயே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிராக்டர் எங்கே தெஃப்ட் ஆகுது, திருடு போகுது, அந்த மாதிரி சமயத்தில் வந்து டிராக்டர் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஸ்டேரிங் ஆயில் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டோம். ஸோ டேண்டம் பம்பில் செப்பரேட் பம்ப் ஆயில், ஸ்டேரிங் ஆயில் இருக்க தனி பம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இப்போ லீக் ஆகுதுன்னா ஒன்லி இது மட்டும்தான். இது எதனாலனா ஒரு அடிஷ்னல் வேல்யூன்ற மாதிரி தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் செட்டப் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ராக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிராக்டர் செக்மெண்ட்லேயே இப்படி ஒரு டிசைன் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் இறக்கிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், கியர் பாக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்கலாம். நல்லா ஃப்ரீயான கேபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்குது, நல்ல ஃப்ரீயானது. சைட் லிவர் ஷிஃப்டிங் தான் எல்லாமே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிராக்டரில் ஃபுல்லி சிங்க்ரனைஸ் மெஷ் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா கியரோட ஷிஃப்டிங்லாம் பட்டர் ஸ்மூத். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படலாம், ஈஸியாக போகும். ரெண்டாவது இந்த டிராக்டரோட கியர் பாக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16+8, அதாவது 16 ஃபார்வர்டு 8 ரிவர்ஸ் பென்டான்ற ஒரு கியர்ஸ் ஷிஃப்டிங் மெத்தட் அது. ஸோ அது ஃபார்ம் ட்ராக்ல மட்டும் இருக்கிற ஒரு இது. ரெண்டாவது இந்த ஃபார்ம் ட்ராக்னு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்மளோட ஓன் இன்ஜின். நம்ம வெளியே எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கேயும் எந்த ஒரு கம்பெனிட்டையும் வாங்குறதில்ல, நம்ம ஃபார்ம் ட்ராக்டோட ஓன் இன்ஜின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஐபிடிஓ இருக்குது. ஸோ பேலர் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐபிடிஓ. ஸோ இப்போ நம்ம டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஓஐபி ஆயில் இமர்ஸ் பிரேக் தான் எல்லா பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் தான். ஸோ ஐபிடிஓ வருதுனாலே உங்களுக்கு டபுள் கிளச் தான் வரும். பேலர் ஓட்டுற பர்பஸ் ஓட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது எந்த கியரில் ஓட்டுறீங்களோ அதே கியரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ லோ அண்ட் ஹை இங்கே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர் ஸ்பூல் வேல், டிப்பர் தூக்கறது இறக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. லிஃப்டோமேட்டிக் அதாச்சும் இப்போ அந்த சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இம்ப்ளிமெண்ட் அப்பு, சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இம்ப்ளிமெண்ட் டவுன். ஸோ அது இங்கே பொசிஷன் அண்ட் டிராஃப்ட் லிவர் இங்கே இருக்குது. நம்ம ஹைட்ராலிக்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2500 கிலோ. டிராக்டரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 2300 தான். ஆனால் டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2500 கிலோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் டிசிவி டபுள் கண்ட்ரோல் வேல் பார்த்தீங்கன்னா கியூஆர்சி வித் கியூஆர்சியோட வந்துடும். ஸோ குவிக் ரிலீஸ் அண்ட் ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே ஈஸியாக உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஆயிலெலாம் உங்களுக்கு மிச்சமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்சிங். ஸோ உங்களுக்கு இப்போ டிராஃப்ட் பொசிஷனில் சென்சிங் இருக்கு இல்லையா, சென்சிங் மீட்டர் இங்கே வந்துடும். ஸோ இந்தியாவில் நம்பர் 1 சென்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சென்சிங் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சிங்கிள் அண்ட் டபுள் ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பை அட்ஜஸ்டிங் பை ஸ்க்ரூ. நீங்கள் ரெண்டுத்தையுமே சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம், டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட் பண்ணுறது படி இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால
இப்போ இந்த நம்ம பிளானட்ரி பார்த்தீங்கன்னா இபிஐ இருக்கு இல்லையா, இபிஐ க்ரௌன் பாருங்க, ஒரு 70 ஹெச்பி கேட்டகரியான டிராக்டருக்கான க்ரௌன் இது. ஸோ 60 ஹெச்பி கேட்டகரி தான் நம்மளுது, ஆனால் 70 ஹெச்பிக்கான க்ரௌன் இருக்கும். எந்த ஒரு இதுலேயும் நம்ம இது நம்ம சகதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எந்த ஒரு பவர் ட்ராப் ஆகாமல் ஆர்பிஎம் ட்ராப் நல்லா டிராக்டர் நல்லா போகும். ஸோ அது ஒரு இது, அதுக்காக தான் அந்த மெயின் இபிஐன்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டயர் சைஸு, பேக் டயர் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 சைஸ் பார்த்தீங்கன்னா 9.24 அந்த சைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், நல்லா ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ உங்களுக்கு பேலர், சில பேர் சொல்லுவாங்க வரப்பில் ஏற்றும் போது பேலர்லாம் ஹைட் தட்டுது, இதெல்லாம் பேலருமே நல்லா ஹைட்டு தூக்கும், கீழே வரப்புலையும் எந்த இதுலையும் இடிக்காது, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாமல் இருக்குது இந்த வெயிட்டு, இந்த பம்பரில் அதிலே சேர்த்து தந்துடுறோம். பார்த்தீங்கன்னா இது மட்டுமே ஒரு 170 கிலோ ஃப்ரண்ட் லிஃப்ட், இது மட்டும் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் வெயிட் மட்டும். ஸோ இப்போ நம்ம டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 years and 5000 hours, 5 வருஷம் இல்லை 5000 மணி நேரம். ஸோ அந்த 5000 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின் அதுதான். ஏன்னா சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம், ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம். அது எஸ்காஸாக ஃபஸ்ட்டு இந்த 500 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தது. இதே மற்ற டிராக்டர் பார்த்தீங்கன்னா 250 மணி நேரம் 300 மணி நேரத்துக்கு பண்ணணும். இதே நம்மளது பார்த்தீங்கன்னா 500 மணி நேரத்துக்கு ஒரு தான் சர்வீஸ். ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் சரி, ஃபியூல் வைஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் தான். ஸோ இதோட டீசல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறது 4 to 4.5 சொல்கிறோம். ஆனால் நான் ஃபீல்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வித் 42 பிளேட் ரொட்டாவேட்டராக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3.25 4க்குள்ளே தான் எங்களுக்கு கன்சியூம் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் சரி, இந்த ஒரு ஹை ஹெச்பி கேட்டகரியும் சரி, இந்த அளவுக்கு ஒரு ஃபியூல்ன்றது நம்ம ஃபார்ம் ட்ராக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரோட இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் வரல, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்சிலேட்டர் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு இந்த எரெக்ஷன்லே இருக்காது வண்டியில், அந்த சவுண்ட் எரெக்ஷனில் இருக்குது, நல்ல ஸ்மூத் ரிஃபைண்டான இன்ஜின். 1500 ஆர்பிஎம்ல வச்சுருக்கேன், 15,000 வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதேமாதிரி இப்போ ஸ்டேரிங் பாருங்கள், டபுள் பேலன்ஸ்டு ஸ்டேரிங். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப், ரொம்ப பேலன்ஸு, நீங்கள் ரொம்ப அந்த டிராக்டர் அலையிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தான சுற்றி. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக திருப்பலாம் டிராக்டர். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ மேலும் உங்களுக்கு இந்த டிராக்டர் பற்றி தெரியணும், இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.